பட் நிஜத்தில் நான் சொல்கிறேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சிருந்தாரு. அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். ஸ்ரீ கணேஷ், ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ். அண்ட் நீங்கள் இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறீங்க, அப்படி இல்லாமல் நிறைய படம் எடுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புற ஒரு ஆள் தான். எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவோ இதுக்காக மட்டும் இல்லை. இல்லாட்டி எனக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு தானே, மேலே கூரை இருக்குது. ஜூலை 4 எனக்கு, அருணுக்கு, சித்துக்கு 3 பேருக்கு முக்கியமான நாள். நானும் சித்துவும் ரொம்ப வருஷமாக சேர்ந்து படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக 2 பேர்த்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டோம் சித்து. தேங்க்யூ. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு தெரியாமல் இருந்தப்ப, கூட பணிபுரிந்தவங்களாம் அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சி போனதுக்கு அப்புறமும் அருண் விஸ்வா என் கூட தொடர்ந்து வந்துட்டே இருந்தார். அவரோட வேலை என்னென்னா, காலையில் என்ன வருவார், நாங்கள் ஒரு பைக்கில் கிளம்புவோம், நேராக ஃபோட்டான் கதாஸ் ஆஃபீஸ் போவோம், நீதானே என் பொண்ணு சொந்த ஷூட்டிங் போவோம், கௌதம் சாரை பார்ப்போம். அவரை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும், ஏதாவது ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவார். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் வசந்த் ரவியை கூப்பிட்டு வராரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராரு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய 2 BHK ஃப்ளாட்டில் இருந்து என்னை வெளியில் கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்துக்குள்ளே கூப்பிட்டு போன ஒருத்தர் அப்படின்னா அது அருண் தான். அருண் மூலிமா தான் எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அறிமுகமானாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நானும் அருண் விஸ்வா, அமுதவன், மாரி செல்வராஜ், நாங்கள் 4 பேர் அங்கே நின்றுருந்தோம். தங்கமீன்களுடைய ஆடியோ லான்ச் ஒரு வழியாக நடந்துச்சு. அப்போ அருண் விஸ்வா தான் என் கையை பிடிச்சிட்டு சொன்னால், சார் படம் கண்டிப்பாக ஹிட்டுன்னு. ஏன்னா இதெல்லாம் முதல்ல ஆனந்தையில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ சத்தியம் தேட்டரையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. அருண் விஸ்வா, ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னும் ரொம்ப தூரம் நீங்கள் போகணும். அண்ட் தமிழில் ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கவும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சித்து, அருண் விஸ்வா தங்கமீன்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணார்னா, சித்து வந்து கட்டது தமிழுக்கு அப்புறம் வந்தார். ஆனால் கட்டது தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலான்னு நினச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹீரோ, பொம்மரையெல்லாம் ஓடி. அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அன்னையிலேருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சித்தார்த்தை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அவர் பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில் நினச்சதை, மனசில் நினச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். இப்படி நிறைய பிம்பங்கள் இருக்குது. பட் நிஜத்தில் நான் சொல்கிறேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னா எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா, சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. என்னென்னா, நாங்கள் இன்னும் ஸ்கூலை விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சில்ட்ரன். எப்போ எதை செய்யணும்னு தெரியாது, பக்க விளைவுகள் பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோவில் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான, காற்றுல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து. சித்து ஏன் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா, அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மிதந்துட்டே இருந்தால் மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சித்து, பி அ சைல்டு ஆல்வேஸ், டோன்ட் வரி வாட் அதர்ஸ் சேஸ், அண்ட் யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ, யூ ஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் எப்படி அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி தான் சித்து எனக்கு நம்பிக்கை. அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ, நான் எப்போ பாட கூப்பிட்டாலும் வந்து படத்தில் பாடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, சித்துவோட பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டே சித்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சுருந்தார். அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணணும், அந்த பாட்டை வெளியில் கொண்டு வரணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் 3 BHK அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப். ஸ்ரீ கணேஷ், ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ். அண்ட் நீங்கள் இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறீங்க, அப்படி இல்லாமல் நிறைய படம் எடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புற ஒரு ஆள் நான். ஆல் த பெஸ்ட். அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி. கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேட்டஸ். பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவோ இதுக்காக மட்டும் இல்லை. இல்லாட்டி எனக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு தானே, மேலே கூரை இருக்குது. பட் அப்படி இல்லை, எனக்கு பின்னாடி என் பையனோ அவங்களோட குழந்தைங்களோ எந்த மாதிரி விஷுவலில் வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒன்று தான் வீடு. ஸோ நான் போனதுக்கப்புறமும் இந்த வீட்டில் தான் வந்து இருப்பாங்க, இந்த அறையில் தான் அவங்க தூங்குவான்னு எனக்கு தெரியறப்ப, எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃப்யூச்சரை, என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை, அவங்க எங்கே தூங்குவாங்க, அவங்க எங்கே சண்டை போடுவாங்க, அவங்க எங்கே உடலுறவு கொள்வாங்க, எங்கே குழந்தைகள் பிறக்கும், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்கே மகிழ்ந்து குழாவுவாங்க, இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் வீடு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றா இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று. அண்ட் இந்த 3 BHK படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமாக இருக்குன்னு எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு படமாக 3 BHK இருக்கும். அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும், அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும், எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.